சுய விளம்பரத்திற்காக நாடாளுமன்றத்தில் பேசி வரும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் என தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன் விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல் இந்துக்களை வைத்து அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்துக்களை கேலி கிண்டல் செய்பவர் சிவனின் புகைப்படத்தை நாடாளுமன்றத்துக்குள் எவ்வாறு எடுத்து சென்றார் என்று கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சி பல முறை காங்கிரஸ் தலைவர்கள் இந்துக்களையும் இந்துக்கள் சம்பிரதாயங்களையும் தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்திருப்பதை நாம் அறிவோம். அயோத்தி ராமர் கோயிலுக்கே நாங்கள் சென்று வணங்கக்கூடாது, யாருமே போகக்கூடாது என்று உத்தரவிட்டவர்கள் அயோத்தி கோயிலை பற்றி பேசுவதற்கு நடிப்பது, சிவபெருமான் அவருடைய படத்தை காட்டி பேசுவது, எந்த பிளக்கார்ட்ஸையும் எந்த படங்களையும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ற நிலையில் ஒரு சிவபெருமான் படத்தை எடுத்து ஒரு காட்டுறார். இதே சிவபெருமான் படத்தை ஒரு பாஜக எம்பி எடுத்து காட்டி பேசியிருந்தால் ஐயோ இந்திய ஜனநாயகம் போச்சு, இங்கே மதவாத அரசியல் நடக்குதுன்னு கூக்குரல் போடக்கூடிய அந்த ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இதை வைத்து பேசுகிறார். ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருடர்கள், வன்முறையாளர்கள், உண்மைக்கு மாறானவர்கள், வெறுப்பை தூண்டுபவர்கள் என்று பேசுகிறார். பிரதமர் உட்பட எல்லோரும் எழுந்து அதை கண்டித்த பிறகு நான் அவர்களை சொல்லவில்லை, இந்துக்களை சொல்லவில்லை, இப்படி சொன்னேன், பாஜகவை சொன்னேன் என்று குழப்புகிறார். இந்து மக்களை புண்படுத்துகிற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை தமிழக பாஜகவும் கண்டிக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில திரு அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்.